நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் அந்த மழைக்கு ஏற்ற ஒரு துவையல் தான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுவேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இதில் டக்குன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பொன் வறுவலாக சிம்மில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. துவரம்பருப்பு, மிளகு கொஞ்சம் லைட்டாக வறுத்த பிறகு அந்த எண்ணெயை இப்படி தள்ளிட்டு அந்த புளி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4 பூண்டு பல் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சுட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு ஜீரகம் இல்லைனா கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா கெட்டியாக பருப்பு துவையல் அரைக்கிறோம் பார்த்தீங்களா, தேங்காய்லாம் போட்டு தேங்காய் துவையல் அரைப்போம். அதை மாதிரி இது வந்து சூப்பராக இருக்குங்க. சளி இருக்குது, ஃபீவர் இருக்குது, வயிற்று பொறுமல் இருக்குது, தலைவலி இருக்குது, சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு பருப்பு தொகையில் அரைச்சி கொடுக்கலாங்க. குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம காரத்துக்கு வந்து மிளகு தான் சேர்த்துருக்கோம், மிளகாய் கிடையாதுங்க. மிளகு நிறைய இன்டேக் எடுத்துக்க பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மிளகாயை தவிர்த்துட்டு மிளகை சேர்த்துக்கோங்க. அது ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரசம் வச்சு சாப்பிடுங்க. அருமையாக இருக்குங்க. அருமையான சாப்பாடு, வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். இந்த சுட சுட சாதத்தில் இந்த பருப்பு தொகையில் போட்டு சாப்பிட்டுட்டு, அப்படி இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். வாழைக்காய் இது மாதிரி வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரை வேக்காடு வேக வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. சூப்பராக 3/4 வேக்காடு வந்திருக்கும். நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாதமும் அப்படி தான். நீங்கள் நல்லா தளன்னு கொதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம் பண்ணிவிட்டு 2-3 தடவை தொழவி விட்டுருங்க. சாதம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா தொழவி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்பப்போ கிளறி விட்டுட்டிங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பாடு வடிச்சிங்கன்னா பூ மாதிரி இருக்கும். நீங்கள் எது போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க. இந்த பூண்டு மிளகு சாம்பார் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். துவரம்பருப்பு நல்லா வேக வச்சுக்கிட்டு புளி தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். பருப்பை கடைஞ்சிட்டு புளி தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். நல்லா மிளகா விடுதான், அந்த புளி தண்ணி வேடுதான். மிளகாலாம் நம்ம சேர்க்கல இல்லையா, துவரம்பருப்பு கடைஞ்சிட்டு புளி கரைச்சிருக்கோம். அந்த புளி வேடுதான் அடங்குற வரைக்கும் இது கொதிக்கணும். நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டேன். சிம்மில் வச்சு கொதிச்சிட்டு இருக்குது. இதில் வந்து இதுக்கும் அப்படி தான். இங்கே பாருங்கள், பூண்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பூண்டு உரிச்சிக்கோங்க. இப்போ இந்த பூண்டை இதில் சேர்த்துடுறேன். காரத்துக்கு வந்து மிளகு அங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். காரத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் விட்டுட்டு நல்லா நீட்டு மிளகாய் குட்டி மிளகாயாக இருந்தாலோ இல்லை பெருசாக இருந்தாலோ வேறு வழி இல்லை. நான் வாங்கும்போது குட்டியாக இருந்தால் பொறுக்கி தனியாக வச்சுப்பேன். அதுக்கு இந்த மாதிரி தாளிப்பு போடுறதுக்குன்ட்டு முழு மிளகாயை ஒரு 2-3 மிளகாயை கடுகு இல்லை ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அந்த முழு மிளகாயை போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இதில் தாளிப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பரான பூண்டு என்ன சொல்லுவாங்க, மிளகு பூண்டு சாம்பார் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சூப்பராக பாருங்கள், இதை அருமையாக இருக்கும். அது ஜுரம்லாம் அடிச்சதுன்னா இந்த சாதத்தை சுட வடிச்சிட்டு இந்த சாம்பாரை வச்சு நல்லா ரசம் மாதிரி நல்லா குழைச்சி கொடுப்பாருங்க. அது தூங்கி எழுந்திரிச்சோம்னா அந்த ஜுரம் தலைவலி அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க. அப்படி ஒரு சாம்பார் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் வைக்கிறத விட எங்கள் அப்பா வைக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குங்க. என்ன பண்ணுறது, இது கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. புளி விடுது அடங்கினோடனே இறக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணும்போது மிளகுத்தூள் தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளிப்பு போட்டுக்கோங்க. நம்மளோட இந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற நம்ம தண்ணியிலலாம் இருக்கோம் இல்லைங்களா, நிறைய பேர் வீட்டில் இன்னும் தண்ணி வத்தலையாமல் ஒரு சில இடங்களில் தண்ணியிலே இருந்தவங்க நம்மளுக்கு சாப்பாடு சரியில்லை, அந்த சூழ்நிலையே பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்குது, பனி பெய்யுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சாம்பாரும் அந்த பருப்பு தொகையிலும் ஆப்டான ஒன்றுங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களோட பதிவை என்னோடய சேனலில் பண்ணுங்கள். ஓகேங்களா. காலையில் சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள், பூண்டு போட்டு சிறுதானிய கஞ்சி. பூண்டு நல்லா உரித்து எடுத்துட்டு ஒரு 2-3 கட்டி சேர்த்துருக்கேன். வேறு குட்டியாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து சிறுதானியத்தில் கஞ்சி இன்றைக்கி காலையில் சமையல். ஓகேங்களா. இந்த துவையில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோடய சேனலில் பண்ணுங்கள். நன்றி.